செய்தி கதம்பம். இன்றைய செய்திக் கதம்பத்தில் தேசிய விளையாட்டு தினத்தையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உள்ள இளைஞர்களுடன் நாளை காணொலி வாயிலாக கலந்துரையாட உள்ள நிகழ்ச்சி குறித்து திருவள்ளூர் மாவட்ட மை பாரத் இளையோர் அலுவலர் திரு ஆதித்ய சந்திரம் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டி மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன. தேசிய விளையாட்டு தினத்தையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உள்ள இளைஞர்களுடன் நாளை காணொலி வாயிலாக கலந்துரையாடுகிறார். இந்நிகழ்ச்சி குறித்து திருவள்ளூர் மாவட்ட மை பாரத் இளையோர் அலுவலர் திரு ஆதித்ய சந்திரம் செய்தியாளர்களிடம் பேசுகையில், ஸ்போர்ட்ஸ் பர்சனோட நம்ம பிரைம் மினிஸ்டர் காணொலியில் இன்டராக்ட் பண்ண போகிறார். ஸோ வீடியோ கால் மாதிரி லைக் பிரைம் மினிஸ்டரும் பேசுவார், இங்கே நம்ம ஸ்டூடெண்ட்டும் பேசுவாங்க. ரெண்டு பேருமே பேசுறது லாங்குவேஜ் பேரியர் இருக்கிறவங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி பேசுறதுக்கான ஆட்களும் இருக்காங்க. ஸோ ஸ்போர்ட்ஸில் எக்ஸலன்ஸ் காமிச்சவங்களுக்கு இப்போ ஒரு சின்ன ஒரு ஊக்குவிதமாக அவங்களை கூப்பிட்டு வைக்கிறோம். ஒரு 500க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் கூட இருப்பாங்க. ஸோ அதை பார்த்து மேற்கொண்டு அவங்களும் ஸ்போர்ட்ஸில் வரணும். நம்ம எந்த ஒரு நோக்கமாக இருந்தாலும் அது நல்ல நோக்கத்துக்கு போகணுன்றதுனால இந்த மாதிரி சின்ன சின்ன ஈவெண்ட் நம்ம கண்டக்ட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ பெரிய லெவலில் இப்போ பிரைம் மினிஸ்டர் அவரோட ஈவெண்ட்ல கண்டக்ட் பண்ணுறதுல கலந்துட்டு இப்போ அவர் ஸ்போர்ட்ஸ் பர்சனோட பேச போகிறார். ஸோ இது 27ஆம் தேதி நம்ம திருவள்ளூர் மாவட்டத்தில் 2 இடத்துல நடக்குது. ஒன்று ஆவடி வேல்டெக் நடக்குது, மர் ஜார்ஜியஸ் அப்படின்ற ஒரு கல்லூரி நம்ம முகப்பேரில் இருக்குது. இந்த 2 கல்லூரிகள் நடக்குது. இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சு அட்டன் பண்ணணுன்ற ஸ்போர்ட்ஸ் பர்சனும் நேரில் அட்டன் பண்ணுவோம். ஏன்னா நம்ம இன்வைட் பண்ணுறது அந்த ஸ்போர்ட்ஸ் பர்சனை தான் மெயினாக இன்வைட் பண்ணிடுவோம். அவங்க ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா சாயின்ற சொல்லுவாங்க. அதில் இருக்கிற எலைட் அத்லீட்ஸை தான் நம்ம ஃபர்ஸ்ட் இப்போ இன்வைட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை அட்டன் பண்ணுறப்போ அங்கே காலேஜில் ஒரு 500க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் அட்டன் பண்ணுவாங்க. ஸோ அப்படி அட்டன் பண்ணுறப்போ இந்த மாதிரி ஒரு எலைட் ஸ்போர்ட்ஸ் பர்சனை பார்த்து நம்மளும் இந்த மாதிரி எலைட் ஸ்போர்ட்ஸ் பர்சனாக மாறணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி எல்லாருக்குமே ஒரு ஸ்கில் இருக்கும். ஸ்கில்லுக்கு காமிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி தான் இப்போ நமக்கு கிடையாது. ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா எல்லாருக்குமே ஸ்கில் கிடைக்கும். ஸோ அந்த பார்க்குறவங்களுக்கு என்னென்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அந்த ஸ்போர்ட்ஸ் பர்சனோட பேசுறதுக்கான வாய்ப்பும் கிடைக்கும். ஸோ அவங்களுக்கு ஒரு ஐடியா மறுபடியும் நம்மக்கிட்டே அப்ரோச் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கிறவங்க நம்ம சாயில் ஜஸ்ட் அவங்களுக்கு ட்ரையல்ஸ் அனுப்புவோம். அங்கேயும் போய் நல்லா பண்ணாங்கன்னா இப்போ இன்வைட் பண்ண ஸ்போர்ட்ஸ் பர்சன் மாதிரி அடுத்த வருஷம் இவங்க இந்த ஸ்டேஜுக்கு வருவாங்க. பிரைம் மினிஸ்டரோட எண்ணமும் அதுதான். யூத் நல்லா ஸ்ட்ராங்காக டெவலப் ஆகணும், நம்ம இந்தியா டெவலப் ஆகணும். அதுதான் நம்மளோட மெயின் மோட்டிவ். பெண்களுக்கு சம உரிமையும் சம வாய்ப்பும் வழங்குவதை வலியுறுத்தும் வகையில் ஆண்டுதோறும் ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி பெண்கள் சமத்துவ நாள் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இதுகுறித்து எமது தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு. ஒரு நாட்டின் முன்னேற்றம் என்பது அந்த நாட்டில் பெண்கள் எந்த அளவுக்கு முன்னேற்றம் அடைந்துள்ளனர் என்பதை பொறுத்தே அமைகிறது. கல்வி பெறும் உரிமை தொடங்கி வேலைவாய்ப்பு, தொழில் முனைவு, அரசியல் பங்கேற்பு, அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் என அனைத்து துறைகளிலும் பெண்களின் பங்களிப்பு தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. சமூகத்தில் பெண்களுக்கு சம உரிமையும் சம வாய்ப்பும் கிடைக்க வேண்டும் என்ற நோக்கில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. குறிப்பாக பெண் குழந்தைகளின் கல்வியை ஊக்குவித்தல், பெண்களின் திறன் மேம்பாடு, தொழில் முனைவருக்கான ஆதரவு, சுய உதவி குழுக்கள் மூலம் பொருளாதார முன்னேற்றம் என பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. தன்னம்பிக்கையுடன் முன்னேறி வரும் பெண்கள் குடும்பத்தின் பொருளாதார வளர்ச்சிக்கும் சமூகத்தின் முன்னேற்றத்திற்கும் முக்கிய பங்காற்றி வருகின்றனர். பெண்கள் முன்னேற்றம் அடையும் போது குடும்பமும் சமூகமும் நாடும் முன்னேற்றம் அடைகிறது. பெண்கள் வேலை வாய்ப்பில் சம உரிமை பெற வேண்டும் என்று கூறுகிறார் தூத்துக்குடி மாநகராட்சி ஆணையர் திருமதி பிரியங்கா. இன்னைக்கு பெண்கள் சமத்துவ நாள். பெண்களோட பங்கேற்பு எல்லா இடத்துலையுமே இருக்கணும். எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா நம்ம எக்கனாமி கம்ப்ளீட்டாக வளரணும் அப்படின்னா பெண்களோட பங்களிப்பு ரொம்ப முக்கியமானது. இப்போ ஒர்க் ஃபோர்ஸில் பெண்களோட சதவீதம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஆண்களுக்கு நிகராக இல்லை. பெண்கள் அனைவருமே எஜுகேஷன் பெறணும். பிளஸ் நீங்க ஃபினான்ஷியலா இண்டிபெண்டா இருக்கணும். அதுக்கு எல்லாருமே கண்டிப்பா ஒரு வேலைக்கு செல்லணும். அவங்களுக்கு ஆஸ் அ ஃபேமிலியா எல்லாருமே சப்போர்ட் பண்ணா மட்டும்தான் அவங்களால இதை பண்ண முடியும். எஸ்பெஷலி பெண் குழந்தைகள் வைத்திருக்க பெற்றோர்கள் அவங்களுக்கு படிப்பையும் வேலை வாய்ப்பையும் அமைத்து கொடுக்கணும். அதுக்கு நீங்க உறுதுணையா இருக்கணும். ரொம்பவே முன்னை விட இப்ப பெண்களோட பார்ட்டிசிபேஷன் எல்லா இடத்துலயுமே அதிகமாயிருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். நம்மளோட பாட்டி தலைமுறை, அடுத்த அம்மாவோட தலைமுறை, இப்ப பார்க்கும்போது பெண்கள் எல்லா ஃபீல்டுமே பெண்கள் நம்மளால பார்க்க முடியுது. அது இன்னும் மேல மேல வளரணும் அப்படின்னு. ஈவன் பொலிட்டிக்கல் சைட்லயும் பாத்தீங்கன்னா பெண்களோட பங்கேற்புங்கிறது அதிகமாயிருக்கு. இது ஒரு நல்ல முன்னேற்றமா தான் நான் பாக்குறேன்.
சம உரிமை, சம வாய்ப்பு, பாதுகாப்பான சூழல் இவை பெண்களின் முன்னேற்றத்திற்கு அடித்தளமாக அமையட்டும். பெண்களின் திறமையை அங்கீகரித்து அவர்களுக்கான வாய்ப்புகளையும் உருவாக்குவோம். சமத்துவமான சமூகத்தை உருவாக்க அனைவரும் ஒன்றிணைவோம். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இந்தியன் வங்கி ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனத்தில் இலவச எம்ப்ராய்டரி உள்ளிட்ட பயிற்சி நடைபெற்று வருகிறது. இதுகுறித்து இந்தியன் வங்கி ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனத்தின் இயக்குநர் திரு கருப்பசாமி தெரிவிக்கையில், காஞ்சிபுரத்துல எங்க பயிற்சி நிறுவனத்துல 39 வகையான பயிற்சி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த பயிற்சியில பயனடைந்தவங்க மட்டும் இது வரைக்குமே 10,236 பேர் பயனடைஞ்சிருக்காங்க. இதுல இந்த பயிற்சியில எல்லா வகையான பயிற்சி கொடுக்குறோம். நம்ம காஞ்சிபுரம் சுற்றுப்புற ஊரக கிராம பகுதியிலிருந்து நிறைய பெண்கள், ஆண்கள் எல்லாரும் வந்து இந்த பயிற்சியில கலந்து பயனடைஞ்சிருக்காங்க. இப்ப கூட எம்ப்ராய்டிங் பயிற்சி, ஆரி ஒர்க் பயிற்சி போயிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி LMB லைட் வெஹிக்கிள், மோட்டார் வெஹிக்கிள் உடைய பயிற்சி கொடுத்தோம். 30 நாள் பயிற்சி, அதுலயும் சக்சஸ்ஃபுல்லா முடிச்சு எல்லாரும் சர்டிபிகேட் வாங்கியிருக்காங்க. இந்த சர்டிபிகேட்டை கொடுத்து இவங்க தனியாவே வந்து பேங்க்ல லோன் வாங்கி எல்லாருமே சுயதொழில் பண்ணி வெற்றிகரமா முடிச்சிருக்காங்க. 7,000% மேல இதில் பயனடைஞ்சிருக்காங்க. இதற்கு வந்து மத்திய அரசும் இந்தியன் வங்கி ஊரக சுயவேலைப்பு பயிற்சி நிறுவனமும் முக்கிய காரணம். இந்த பயிற்சி மூலம் சொந்தமாக தொழில் தொடங்க உள்ளதாகவும், இந்த திட்டத்தை கொண்டு வந்த மத்திய அரசுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் பயனாளிகள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர். என்னோட பேர் கோமதி. காஞ்சிபுரம் சின்னையங்குளம் கிராமத்துல இருந்து வரேன். இந்தியன் பேங்க்ல வந்து சொந்தமா சுய தொழில் நிறுவனம் சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. தொழில் செய்யறதுக்காக புதுசா ஏதாவது தொழில் கத்துக்கிட்டு நாலேஜை டெவலப் பண்ணலாம், புதுசா ஏதாச்சும் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கத்துக்கிறதுக்காக இந்த நிறுவனத்துக்கு வந்திருக்கேன். இங்க ஆரி சொல்லி தராங்க. ஆரியில ஹேண்ட் எம்ப்ராய்டரி, பேசிக் ஸ்டிச்சஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஃபேப்ரிக் பெயிண்டிங்கு அந்த மாதிரிலாம் சொல்லி தராங்க. அதை வந்து ஒரு தொழிலா கத்துக்கணும். இது வந்து எல்லாருக்கும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு சிறு தொழில் ஆரம்பிக்கணும்னா இங்க வந்து கத்துக்கலாம். என் பேர் வந்து சசிகலா. நான் வந்து இந்தியன் வங்கி தொழில் முயற்சி நிலையத்தில் பயிற்சி கற்றுக்கிறதுக்காக வந்திருக்கேன். இது வந்து இலவச பயிற்சி. 30 நாள் பயிற்சி திட்டத்தில் இன்னைக்கு வந்து 28 நாள் முடிஞ்சிருக்கு. இதில் வந்து ஒரு தையல் தைச்ச பிளவுஸில் வந்து எப்படி ஹேண்ட் எம்ப்ராய்டிங் பண்ணுறது, பிளவுஸ் டிசைன் எப்படி பண்ணுறது ஆரியில் அப்படின்றதெல்லாம் வந்து கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. வந்து பெயிண்டிங் நாங்கள் கற்றுருக்கோம். இதில் வந்து ஸ்டார்டிங்கில் செயின் ஸ்டிச்சில் இருந்து என்ன மாதிரிலான நம்ம வந்து வடிவில் ஒரு பிளவுஸை வந்து நம்ம வடிவம் வச்சு அழகுபடுத்தி கொடுக்கலாம் அப்படின்றத தெரிவிச்சிருக்காங்க. இந்த பயிற்சி கற்றுக்கிட்டதில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நாங்கள் வெளியில் போனாலும் இதன் மூலயமா ஒரு வருமானத்தை ஈட்டுற அளவுக்கு எங்களை வளர்த்துருக்கிறது இந்தியன் பயிற்சி நிறுவனத்துக்கும் மத்திய அரசுக்கும் ரொம்ப நன்றி. மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் நாட்டின் 2ஆம், 3ஆம் நிலை நகரங்கள் புதிய ஸ்டார்ட் அப் முனையமாக உருவெடுத்து வருவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறையானது நாடு மற்றும் அரசியல் கட்சிகளின் தேர்தல் செலவினங்களை மிச்சப்படுத்தும் என்றும், வளர்ச்சிப் பணிகளில் ஏற்படும் இடையூறுகள் குறைக்கப்படும் என்றும் மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். மங்கோலியாவின் உலான்பட்டரில் நடைபெற்று வரும் ஐநாவின் பாலைவனமாதல் தடுப்பு மாநாட்டின் ஒரு பகுதியாக மாலத்தீவின் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு அலி ஷரீஃபை மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் சந்தித்து பேசினார். கடலோர மண்டல சூழல் பாதுகாப்பு, நிலவள மீட்பு, கடல்சார் பல்லுயிர் பாதுகாப்பு, நீடித்த வளர்ச்சி, பருவநிலை மாற்றம் மற்றும் பேரிடர் மேலாண்மை போன்றவை குறித்து இருவரும் விவாதித்ததாக திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். H1N1 வைரஸ் தொற்று குறித்து பொதுமக்கள் அச்சமடைய வேண்டாம் என்று மத்திய சுகாதார அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது. காய்ச்சல், சளி, இருமல், தலைவலி, உடல்வலி, சோர்வு போன்ற அறிகுறிகள் 5 அல்லது 6 நாட்களுக்கு மேல் காணப்பட்டால் மருத்துவர் அல்லது சுகாதார மையங்களை அணுக வேண்டும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது. இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது.